will have that power to do that. Please, உங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், எங்கே போனாலுமே பியூட்டி பார்லர் ஆண்டர்பிரினர், we are entrepreneurs. நாங்களாம் தொழில் முனைவோர். தொழில் முனைவோர்லாம் என்ன, இப்போ எங்கள் கூட இருக்காங்க, எங்கள் ஸ்டாஃப்க்கு வேலை கொடுக்குறோம், அது கிடையாதுங்க. இப்போ நாங்கள் எங்கள் ஸ்டாஃப்க்கு வேலை கொடுக்குறோம், அப்போ ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் எங்கள் வீட்டை விட்டு வெளியில் வரப்போ என்னென்னா எங்களால் வந்து சில வேலைகள் செய்ய முடியாது. அப்போ வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டொமஸ்டிக் ஒர்க்கர் வைக்கிறோம், ஓகேங்களா? ஒரு டொமஸ்டிக் ஒர்க்கருக்கு நம்ம வேலை கொடுக்குறோம், அதுவும் அவங்களுக்கும் ஒரு ஜாப் கொடுக்குறோம். நம்ம அந்த ஜாப் வச்சு அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ டொமஸ்டிக் ஒர்க்கரோட வாழ்வாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணுறோம். அந்த வாழ்வாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணுறப்போ அவங்களோட குழந்தைங்க இந்த டிபியான்ற அவங்க மேக்கப் ஆண்டர்பிரினர் அசோசியேஷன் வந்து நிறைய செமினார்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே வந்து யூட்டிலைஸ் ஆகும். இதில் வந்து நம்ம ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட் செல்டன் வந்திருக்காரு இந்த செமினாருக்கு. ஸோ ஃபர்தராக செமினார்ஸ் எல்லாமே நடைபெறும். இன்றைக்கி நடக்கிற செமினார் வந்து ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க மேம். இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+ மல்டி+ லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ் இல்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். What do you feel about this Tibian? அதுதான் இது ஃபர்ஸ்ட் செமினார். பிரஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் செல்டன் ஆர்டிஸ்ட், மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ டிபியா வந்து இன்னைக்கு சூப்பராக ஒரு வெல்னஸ் ப்ரோக்ராம் வந்து லைக் அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எப்படி வந்து இந்த பியூட்டி அசோசியேஷனில் பியூட்டி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க வந்து லைக் லோன் எடுக்கிறது அண்ட் அவங்களோட அசோசியேஷன் என்னெல்லாம் பண்ணித்தர போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஃபுல் ஒரு மேக்கப் லுக், அதாவது இப்போ உள்ள அப்டேட். ஸோ இவங்களாம் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ரீசெண்ட் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு மேக்கப் லுக் பண்ண சொல்லியிருந்தாங்க. இந்த லுக் வந்து நான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆஸ் மாடல் சொன்ன மாதிரி முன்னாடி ராதா மேம், அம்பிகா மேமோட காலத்தில் இருக்கிற மேக்கப் வந்து ரீக்ரியேட் பண்ண மாதிரி இந்த ட்ரெண்டுக்கு, இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்கோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஃப்ளவர் மேக்கிங் கிளாஸ் வந்து பேசிக் டு அட்வான்ஸும் பண்ணுறாங்க. ஸோ இலங்கேஸ்வரிக்கா வந்து இதை ஒரு இனிஷியேட் எடுத்து இது பண்ணோம் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணி, ஒரு நல்ல விஷயம், இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அது நல்ல வழியில் 4 பேருக்கு போய் சேரணும் அப்படின்றத வந்து குறிக்கோளாக வச்சு ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அண்ட் இந்த டிபியா டீம் எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். அண்ட் நீங்கள் கீப் டூயிங் இட், நிறைய பண்ணுங்க. செல்டன் என் சைட்லேருந்து ஐ வில் சப்போர்ட் யூ ஆல்வேஸ். அண்ட் இதோட விட்டுறாதீங்க, இன்னும் வேறு நிறைய ஆர்டிஸ்ட் கூட நிறைய கொலாபரேஷன் பண்ணி நிறைய ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம. மாடல் அவங்களும் வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இவ்வளோ நேரம் உட்காந்து சப்போர்ட் பண்ணாங்க. தேங்க்யூ பூஜா. நிறைய ஒர்க் பண்ணுவோம் ஃப்யூச்சர்லேயும். அண்ட் ஃபோட்டோகிராஃபி அமேசிங்கான அவங்க டீமும் சூப்பராக போயிட்டுருக்கு. அண்ட் ப்ரெஸ் பீப்புள் ஒன் மோர் டைம் ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூப்பா. பின்னாடி கொஞ்சம் அமைதியாக இருங்க. எங்கள் ப்ரெஸ் மீட் போட்டுருக்கு, நீங்கள் பேசுகிறது டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. கொஞ்சம் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, அமைதியாக இருங்க. தேங்க்யூ. நான் இலங்கேஸ்வரி முருகன், தமிழ்நாடு பியூட்டி இண்டஸ்ட்ரி ஆண்டர்பிரினர் அசோசியேஷனோட பிரசிடென்ட். இவங்க எல்லாருமே நம்மளோட டீம், அதாவது வைஸ் பிரசிடென்ட், அப்புறம் வந்து ட்ரெஷரர், செக்ரட்டரி, எல்லாருமே நம்ம இங்கே ஒரு டீமாக அமைஞ்சிருக்கோம். இட் இஸ் அ வெரி குட் டீம் அண்ட் வெரி எனர்ஜெட்டிக் டீம் ஆல்சோ. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய சங்கங்கள் இருக்குது, பட் நான் அதை தாண்டி நான் பெருசாக பண்ண போகிறேன் அப்படின்லாம் நான் சேலஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த அசோசியேஷன் ஓப்பன் பண்ணல. நாங்கள் நல்லா ஒரு சூப்பராக ஒரு வித்தியாசமாக ஒரு விஷயம் பண்ண போகிறோம். சம்திங் லைக் அ வெரி ப்ராக்டிக்கலான ஒரு அசோசியேஷன் வேணால் நம்ம சொல்லலாம். இதெல்லாம் இருக்குது, என்னென்ன இருக்குது இல்லைன்ற ஒரு அவேர்னஸ். வெரி சிம்பிளுங்க. அசோசியேஷன் வந்து நாங்கள் முடிய கட்டி மலை இழுக்க போகிறலாம் கிடையாது. எங்கெங்கே என்னென்ன இருக்குன்றத ஒரு அதை எடுத்து காமிக்கிறதே ஒரு பெரிய விஷயந்தான். அது கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருக்கிறதுனால அதை ஃபுல்ஃபில் பண்ணுற ஒரு சின்ன சின்ன கேப்ஸ் தான் இருக்குது. அந்த சின்ன சின்ன கேப்ஸ் ஃபில் பண்ணாலே நம்ம எங்கேயோ போயிடுவோம். ஸோ ஆண்டர்ப்ரினர்ஷிப், விமன் ஆண்டர்ப்ரினர்ஷிப் எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா இது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மக்களுக்கு, கடைக்கோடி மக்களுக்கு போய் சேரணுன்றது தான்
என்னோட மெயின் எய்ம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், திஸ் இஸ் எனக்கு வந்து மீடியா பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இது ஒரு வேண்டுகோளாகவே இது பண்ணுறேன். பியூட்டி பார்லர், பியூட்டி இண்டஸ்ட்ரினாலே வேற ஒரு கொஸ்டின் தான் வரும். அந்த கொஸ்டின் இனிமேல் யாருமே கேட்கக்கூடாதுன்ற ஒரே முக்கியமான நான் ஸ்ட்ரிக்ட்லி அந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சரே பண்ண மாட்டேன். யார் கேட்டாலுமே அது யார் பண்ணாங்களோ அவங்க கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். நாங்கள் வேற, ஓகேங்களா? We are totally different. We are the entrepreneur. ஸோ எப்போ பியூட்டி சம்மந்தப்பட்ட மக்களை பார்த்தாலுமே தயவு செய்து ஸ்பாவா அதுவா இந்த கொஸ்டின் கேட்காதீங்க. நீங்கள் இன்னும் நம்மளை வந்து நாங்கள் மேலே போயிட்டுருக்கோம், கஷ்டப்பட்டு மேலே போயிட்டுருக்கோங்க. உங்களுக்கு தெரியாது இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சிங்கிள் மதர் இருக்காங்க, விடோஸ் இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்கு யார் வராங்கன்னா சம்டைம்ஸ் இந்த கேர்ள்ஸ் வந்து படிப்பு வராது சில பிள்ளைங்களுக்கு, ஆனால் அவங்களால கிராஜுவேட் பண்ண முடியாது, படிப்புக்கு போக முடியாதுன்றதுனால ஏதோ ஒரு கலைத்தொழில் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா வந்து பியூட்டி இண்டஸ்ட்ரியை தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. அப்புறம் வந்து டெய்லரிங் கிளாஸு, ஃபேஷன் டிசைனிங், இந்த மாதிரி கைத்தொழில் வந்து கற்றுக் கொடுத்துட்டு அவங்களும் இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு தெரியாது, நான் எத்தனையோ வந்து டெஃப் அண்ட் டம்ப் குழந்தைங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எத்தனையோ பியூட்டிஷியன் கோர்ஸ் தான் டெஃப் அண்ட் டம்ப் குழந்தைங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம அப்பா அம்மாலாம் இறந்துட்டதுக்கப்புறம் நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஒரு வாழ்வாதாரம் இருக்கட்டுமேன்றதுக்காக ஒரு மேக்கப்பையோ இல்லை ஏதோ ஒரு கிளாஸ்ன்னு சொல்லிட்டு கைத்தொழிலை கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரிக்கு வந்து. ஏன்னா இதுக்கு வந்து படிப்பு வந்து தேவையில்லை, கம்மி படிப்பு இருந்தால் கூட போதும், கலை இருந்தால் போதும், ஒரு நாலேஜ் இருந்தால் போதும், பேஷன் இருந்தால் போதுன்றதுனால தான் இந்த தொழிலுக்கு வந்து நிறைய பேர் வராங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த மாதிரி மக்கள், அதாவது ஏதோ ஒரு சின்ன ஒரு துருப்புச்சீட்டை வச்சுட்டு தான் அதை வச்சு ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். உடனே அந்த இடத்துல ஒரு டேக், பியூட்டி பார்லர் பெண் இப்படி பண்ணி விட்டார். எல்லா பெண்ணும் பண்ணுவாங்க, தப்புன்றது எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இருக்கும். ஸோ ப்ளீஸ் ரிமூவ் த டேக். உங்களால் தான் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு அதை செய்ய முடியும், எங்களால் கூட முடியாது. ஒன்லி மீடியா பீப்புள் வில் ஹாவ் தட் பவர் டு டூ தட். ப்ளீஸ் உங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், எங்கே போனாலுமே பியூட்டி பார்லர் ஆண்டர்ப்ரனர், we are entrepreneurs. நாங்களாம் தொழில் முனைவோர். தொழில் முனைவோர்லாம் என்ன, இப்போ எங்கள் கூட இருக்காங்க, எங்கள் ஸ்டாஃப்க்கு வேலை கொடுக்குறோம், அது கிடையாதுங்க. இப்போ நாங்கள் எங்கள் ஸ்டாஃப்க்கு வேலை கொடுக்குறோம், அப்போ ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் எங்கள் வீட்டை விட்டு வெளியில் வரப்போ என்னென்னா எங்களால் வந்து சில வேலைகள் செய்ய முடியாது. அப்போ வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டொமஸ்டிக் ஒர்க்கர் வைக்கிறோம், ஓகேங்களா? ஒரு டொமஸ்டிக் ஒர்க்கருக்கு நம்ம வேலை கொடுக்குறோம், அதுவும் அவங்களுக்கும் ஒரு ஜாப் கொடுக்குறோம் நம்ம. அந்த ஜாப் வச்சு அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ டொமஸ்டிக் ஒர்க்கரோட வாழ்வாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணுறோம். அந்த வாழ்வாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணுறப்போ அவங்களோட குழந்தைங்க இருக்கும் இல்லையா, அவங்க வந்து டொமஸ்டிக் ஒர்க்கர்னா அவங்களுக்கு டொமஸ்டிக் ஒர்க்கராக வரணும்னு அவசியம் கிடையாது. அவங்க பசங்களை வந்து ஒரு படிப்புக்கோ வேற ஏதாவது ஒரு கலைக்கோ அவங்க அந்த ஃபீஸை கொடுத்து அந்த பசங்களை வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் வந்து டொமஸ்டிக் ஒர்க்கராக இருப்பாங்க, அடுத்த ஜென்ரேஷன் அவங்களும் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆவாங்க. அதுதான் எங்களோட மெயின் எய்ம். அதாவது ஆண்டர்ப்ரனர்ஷிப்ன்றது நாங்கள் எங்கள் ஸ்டாஃபுக்கு வேலை கொடுக்கறது கிடையாது. நாங்கள் மேலே வர்றதுனால எங்களை சார்ந்து இருக்கிற அத்தனை பேரையும் நாங்கள் மேலே ஏற்றுறோம். அதாவது இன்டைரக்டாக நிறைய பேரை வந்து நாங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு வரோம். அதை தயவுசெய்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. We are not beauty parlor ladies, we are the entrepreneurs. Okay, thank you so much. ஆமாம் சார், தமிழ்நாடு பியூட்டி இண்டஸ்ட்ரி ஆண்டர்ப்ரனர் இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இது வந்து ரெஜிஸ்டர்டு, 100% ரெஜிஸ்டர்டு. நீங்கள் எப்போ யார் கேட்டாலுமே எங்களோட பைலா எல்லாமே யூ ஆர் ஓப்பன் டு சி. சிட்டியில் வச்சுக்கிறீங்க இப்போ இந்த ப்ரோக்ராம், இது இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்க எத்தனை பேர் வந்து சிட்டில இருந்து வந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இங்க எத்தனை பேர் வந்து காஞ்சிபுரத்துல இருந்து வந்திருக்காங்க, இந்த ராம்நாடுல இல்லாம நம்மளுக்கு மெம்பர்ஸ் இருக்காங்க சார். இப்போ இனிஷியல் நாங்க ஆரம்பிச்சு வெறும் 1.5 மாசம் தான் சார் ஆகுது. 1.5 மாசத்துல எங்களுக்கு 120 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இவ்வளோ காம்படிஷனான வேர்ல்டுல இவ்வளோ கம்மி நாளில் இத்தனை மெம்பர்ஷிப் ஆகுறதுன்றது இட்ஸ் நாட் அ ஜோக். நாங்கள் செயல்படுத்தியிருக்கோம். பட் இனிஷியலாக இவ்வளோ பண்ணியிருக்கோம். நாளாக தான் எல்லா இடத்துலையும் விங்ஸ் லைக் தமிழ்நாடு ஃபுல்லாகவே எங்களோட விங்ஸ் ஓப்பன் பண்ணணுன்றது ஒரு நல்ல அங்கங்கே தலைவர்கள் வேணும் இல்லையா? இப்போ நம்மளாலே எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ண முடியாது. ஒரு இடத்துல நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்து அங்கே எங்களோட சூப்பர்விஷனோட நல்ல விஷயங்கள் இதே மாதிரி விஷயங்கள் கொண்டு போகணுன்றது தான் அனதர் எங்களோட அடுத்த இதுவும் ஏமோ அதுதான்.
1 month முடிச்சிருவீங்களா? டியூரேஷன் சார் நீங்கள் எடுக்கிற கோர்ஸோட இதை பொறுத்து. இப்போ பியூட்டிஷியன் கோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான்லாம் வந்து 6 மாதம் படித்தேன். ஓகேங்களா, நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து மோர் தென் 25 இயர்ஸ் ஆச்சு. ஐ டிட் மை கோர்ஸ் 25 வருஷத்துக்கு முன்னாடி 6 மாதம் 3 மாதம் படித்தாதான் பியூட்டிஷியன் கோர்ஸே படிக்க முடியும். பட் அவ்வளோ நாள் வந்து நம்ம மக்களுக்கு டைம் இல்லையா, இல்லை அவ்வளோ இப்போ எதுக்கு இவ்வளோ நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இப்போலாம் 15 நாள் ரேபிட் கோர்ஸுன்றாங்க. அவசரமாக படிச்சுட்டு எங்கே போகிறீங்க? கரெக்டுங்களா? 6 நாளில் படிச்சுட்டு எங்கே போகிறீங்க? ஒன்றும் பண்ணக்கூடிய 6 நாளில் இப்போ கற்றுக்கிற ஒரு விஷயமும் அஸ்திவாரம் நல்லா தோண்டி அதுக்கப்புறம் அதில் போட்டு அதில் கட்டின பில்டிங் தானே சார் நிலைக்கும். 6 நாளில் படிக்கிறது, 2 நாளில் படிக்கிறது, அரை நாள்லாம் படிச்சுட்டு எங்கே போகிறீங்க? ஒரு கோர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னால் இப்போ காம்படிஷன் வேர்ல்டு இப்படி போயிட்டு இருக்கிறதுனால நான் குறைச்சிக்கிட்டேன். 1 மாதமாவது ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸை முடிங்க தயவுசெய்து. அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் அப்போ தான் உங்களோட நீங்கள் ஒரு விரும்பி தானே அந்த கோர்ஸை தேர்ந்தெடுக்கிறீங்க. திஸ் இஸ் யுவர் பேஷன், ரைட்? உங்கள் பேஷனான ஒரு விஷயத்த ஏன் அர்ஜென்ட்டாக பண்ணுறீங்க? நாட் ரிக்வயர்ட். ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் 1 மந்த் எடுத்துகிட்டு பண்ணுங்க வித் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ். உடனேலாம் பார்லர் ஓப்பன் பண்ணாதீங்க. ஒரு வருஷம் எங்கேயாவது போய் வேலை பாருங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுன்றது வேலை செய்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை சார். கிளையண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறீங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் தான் சார் எக்ஸ்பீரியன்ஸு. இட் இஸ் நாட் டூயிங் ஐப்ரோ ஆர் ஃபேஷியல் ஆர் ப்ளீச். அதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதை சொல்லி கொடுத்தாங்க தாராளமாக செஞ்சுருவாங்க. பட் எத்தனை விதமான கிளைண்ட் வருவாங்க, கிளைண்ட்டுக்கிட்ட எப்படி பேசணும், எந்த கிளைண்ட் கோவப்படுவாங்க, எந்த கிளைண்ட் கோவப்பட மாட்டாங்க, இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு அட்மினிஸ்ட்ரேஷனை கற்றுக்கிறதுக்கு தான் அந்த 1 இயர். அதுக்கப்புறம் நீங்கள் பார்லர் வச்சு அதுக்கப்புறம் தான் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும். இமீடியட்டாக மேகி கிடையாது. பியூட்டிஷியனோ எந்த ஒரு விஷயமும் மேகி கிடையாது. அதை புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி இருக்க நீங்கள் நிறைய பேரை பாருங்களேன். இங்கே 25 வருஷம் 15 வருஷம் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. அவங்ககிட்ட கண்டென்ட் கேளுங்க. ஸ்கின்னை பற்றி எவ்வளோ அழகாக சொல்லுவாங்க. இப்போ கேட்டால் அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். ஏன்னா ரேப்பிடாக படிக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ரேப்பிடாக படிச்சுட்டு ரேப்பிடாக இன்கம். தட் இஸ் நாட் கரெக்டான விஷயம் இல்லைன்னு சொல்லுவேன். அண்ட் இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ என்ன கூட கேட்பாங்க, இப்போ வரைக்கும் பசங்களாம் பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன, நான் வந்து 25 வருஷம் ஆச்சு, நீங்கள் ரொம்ப இதுவாக இருக்கீங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா அவங்களாம் ஹீரோயின், அவங்களுக்கு ஒரு 5 படம் செட்டாக ஒரு 2 வருஷம் இருப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு சான்ஸ் இருக்காது. நாங்களாம் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு கடைசார வரைக்கும் நாங்கள் இண்டஸ்ட்ரியில் இருந்துக்கிட்டே இருப்போம். ஸோ வி ஆல்வேஸ் டேக் இட் இன் அ பாசிட்டிவ் வே. உங்ககிட்ட ஒரு 2 கொஸ்டின் கேட்கலாம். கேட்டரிங் இண்டஸ்ட்ரியில் வந்து லேடிஸ் கம்மியாக இருப்பாங்க, ஜென்ஸ் அதிகமாக இருப்பாங்க. பியூட்டி இண்டஸ்ட்ரியில் வந்து ஜென்ஸ் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அவங்கள லைக் அது வந்து ஜென்ஸு இப்படின்ட்டுலாம் இல்லை. லைக் இப்போ எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட்ன்றதுனால எனக்கு அந்த ஆர்டிஸ்டிக் லைக் ஃபீல் இருக்குது. லைக் எனக்கு ஏன்னா நான் ஸ்டேஜ் ஏறணுன்னா நான் மேக்கப் போட்டு ஏறினா தான் பார்க்குறவங்க அதை ரசிப்பாங்க. அதனால நான் மேக்கப் பண்ண ஆரம்பித்தேன். 2001 மேக்கப் பண்ண ஆரம்பித்தேன். இன்னைக்கு 24 இயர்ஸாக நான் மேக்கப் பண்ணிட்டு இருக்கேன். சரி, இதையே நம்ம ப்ரொஃபஷனலாக கொண்டு போகக்கூடாது. குவாலிஃபைட் நர்ஸ் டர்ன் டு மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் என்னோட பேஷனுக்காக நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆனேன். 2018 ப்ரொஃபஷனலாக கோர்ஸ் எடுத்து படித்தேன். அதே தான் அவங்க சொன்ன மாதிரி நான் அகாடமிக்கில் சர்டிஃபிகேட் வாங்கி 2 மாதம் 3 ஃபேஸ் மேக்கப் மட்டும் 2 மாதம் படிச்சுட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே எல்லாரும் 3 days கோர்ஸு 2 days கோர்ஸு 1 டேலாம் கிளாஸ்க்கு போயிட்டு அகாடமியே ஓப்பன் பண்ணி அவங்களுக்கே நாலேஜ் இருக்காது. அவங்க எப்படி இப்படி 100 பேருக்கு வச்சு கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு எங்களுக்கு புரியவே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு இதை வந்து நடக்க விடாமல் பண்ணுறதுக்காகவும் அந்த மாதிரி நாலேஜ் இல்லாதவங்களை வந்து பெருசாக வளர விடக்கூடாதுன்ட்டு இல்லை. இன்கேஸ் இஃப் தேர் டூயிங்னா ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு ரெகக்னைசேஷன் கொடுக்கலாம். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இருக்குது. அதனால மேல் தான் பண்ணணும், ஃபீமேல் தான் பண்ணணுன்ட்டு இல்லை. இப்போ உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நாளைக்கே வாங்க, 1 மாதம் நான் கோர்ஸ் கற்றுக் கொடுக்குறேன், நீங்கள் சூப்பராக பண்ணுவீங்க. பூ வந்து கனகாம்பூ எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணி எல்லாம் ரோஸ் வைப்பாங்க, குண்டுமல்லி அந்த மாதிரி வைப்பாங்க. சார் நான் அதான் சொன்னேன், இது 3 சாரி கலரில் அதே மாதிரி ஃப்ளவரும் பிளான் பண்ணலான்னு. கனகாமரம் அப்படின்ற ஒரு பூ வந்து ஊரில் இப்போ எங்கள் திருநெல்வேலி சைட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரோட வீட்லேயுமே கனகாமரம் வீட்டிலேயே வளர்ப்போம். அதை டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு ஸ்கூலுக்கு போவாங்க. 2 ஜடை போடும்போது இந்த பக்கம் கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம். இப்போ அது அந்த கல்ச்சரே அழிஞ்சிட்டு இருக்கு. ஸோ எனக்கு கனகாமரம் வச்சு பார்க்கணும் ஒரு பொண்ணுக்கு அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அதனால இன்னைக்கு ஃபுல்லாக அந்த தீம்லேயே பண்ணி கனகாமரம் பூ வச்சு பண்ணியிருக்கேன். மேடம் நீங்கள் சொல்லுங்கள், மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ மேக்கப் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி ஃபீல்? இல்லை சார் வந்து டேலண்டட் ஆர்டிஸ்ட்டுங்கிறது எல்லாருக்குமே தெரியும், எனக்கும் தெரியும். ஸோ ஆஃப்டர் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி வந்து வேற ஒரு பூஜாவாக இருந்தேன், இப்போ டோட்டலாக வேற ஒரு லுக்கில் இருக்கேன். ஐ லைக் திஸ் லுக் எல்லாம். ஆனால் நான் நேச்சுரலாக தான் லைக் சில பேர் என்டையர்லி ஃபேஸ்லாம் சேஞ்ச் பண்ணிலாம் பண்ணிடுவாங்க. அதே அவங்களோட லுக்லேயே இருக்கிற மாதிரி தான் நான் எப்பவுமே பண்ணுவேன். அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன்.
கோர்ஸ் முடிச்சுட்டு அவங்க சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி இருந்து நீங்க கைட் பண்ணுவீங்களா? இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி பண்ணணும். நான் நிறைய அவேர்னஸ்லாம் நிறைய சேனல்ஸ்ல இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கேன். பட் ஆனாலும் பீப்புள் வந்து யாருக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்காங்களோ அங்க போய் ஓடி 15 நாளைக்கு 1 லட்சம் ரூபாயெல்லாம் கொடுத்து ஏமாந்துட்டு என்கிட்ட வந்து கால் பண்ணி சார் உங்க கூட அசிஸ்டண்டா வரலாமான்னு கேட்கும்போது எனக்கு ஒரு கேள்வி இருக்கும். 1 லட்ச ரூபாய் கொடுத்தது ஒருத்தர்கிட்ட என்கிட்ட வந்து ஃப்ரீயா ஒர்க் பண்ணலாமான்னு கேட்கும்போது நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க. ஸோ அதனால கொஞ்சமாவது அவங்க என்ன பேக்ரவுண்டில் இருக்காங்க, நம்ம ஒரு இன்ஸ்டியூஷனில் போய் படிக்கிறோன்னா அது அஃபிலியேட்டடான இன்ஸ்டியூஷனா, அவங்க அஃபிலியேட்டட் இன்ஸ்டியூஷனில் அட்லீஸ்ட் அவங்க அஃபிலியேட்டட் இன்ஸ்டியூஷனில் படித்த ஸ்டூடெண்ட்டா அகாடமிக்கில் படித்தவங்களான்றதை செக் பண்ணிட்டு சேர்ந்தா நல்லா இருக்கும். நம்ம குழந்தையே கொண்டு ஒரு அஃபிலியேட்டடான ஸ்கூல்ல தானே இப்போ சேர்க்குறோம் எல்லாரும் ஓடி ஓடி. அப்போ நம்ம ஒரு சின்ன விஷயத்த கற்றுக்கிறதா இருந்தாலும் அந்த விஷயம் படித்தவங்க கிட்டையும் தெரிஞ்சவங்க கிட்டையும் போய் நீங்கள் கற்றுக்கலாமே. எதுக்கு இந்த 3 நாள் படித்தவங்க 5 நாள் படித்தவங்க கிட்டலாம் போய் சேர்றீங்கன்றது எனக்கு ஒரு கேள்வியாகவே இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நான் ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லாருமே என் ஒர்க்கை லவ் பண்ணி கூப்பிட்டவங்க தான். யாருக்கும் வந்து நான் பெருசாக பேமெண்ட் கொடுத்து நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணதே இல்லை ஒருத்தருக்கு கூட. ஆனால் இங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, காசு இருக்கிறவங்க கொண்டு செலிபிரிட்டிஸ்க்கு 50,000 60,000 கொடுத்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் அவங்கள ஹையர் பண்ணி ஒர்க் பண்ணி அவங்களே செலிபிரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட்னு போட்டுக்கிறாங்க. ஸோ அதையுமே வந்து நம்ம கொஞ்சம் கண்டிக்கணும்னு நினைக்கிறேன். நான் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலா பேசுகிறேன். என்னை வந்து நீங்கள் நிறைய சீரியல்ஸில் பார்த்துருப்பீங்க. இப்போ கரண்ட்டாக விஜய் டிவியில் பனிமிழ் மலரோணம் சீரியல்லையும் சன் டிவியில் மலர் சீரியல்லையும் பார்த்துட்ருப்பீங்க. ஆக்சுவலி இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து என்னை இலங்கேஸ்வரி மேமும் சென்ஸும் இன்வைட் பண்ணாங்க. இந்த டிபியான்ற அவங்க மேக்கப் ஆண்டர்பிரனர் அசோசியேஷன் வந்து நிறைய செமினார்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே வந்து யூட்டிலைஸ் ஆகும். இதில் வந்து நம்ம ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட் செல்டன் வந்திருக்காரு இந்த செமினாருக்கு. ஸோ ஃபர்தராக செமினார்ஸ் எல்லாமே நடைபெறும். இன்றைக்கி நடக்கிற செமினார் வந்து ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க மேம். இதில் எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்தராக இதுக்கும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. இல்லை சார், அடுத்து மேக்கப் அவரை வச்சு தான் நாங்கள் பண்ண போகிறோம். கண்டிப்பாக மேமை ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா இப்போது நம்ம ஃபர்தராக இந்த மீடியா ஃபீல்டில் தான் இருக்க போகிறோம்ன்றதுனால நாங்களும் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் நிறைய பண்ணுவோம். எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய சொல்லுவோம். ஸோ மேம் நான் ரெஃபர் பண்ணுவேன் கண்டிப்பாக. மேம் இந்த கேள்வி உங்களுக்கு, ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா பியூட்டி பார்லர்லாம் ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம், அதை நீங்கள் எப்படி பாருங்க? அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரே பண்ண மாட்டேன்றது தான் உண்மையான ஒரு ஆன்சர். ஏன்னா அது கஷ்டப்பட்டு தான் நம்ம மேலே வந்திருக்கோம். திருப்பியும் கீழே போக மாட்டோம். அது வேற யாரோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies. இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT Plus இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT Plus ஓட.